நீங்க சிதைந்த அதிமுகவை வைத்துக்கொண்டு திமுகவை வீழ்த்த முடியாது. பாஜகன்னு கொண்டாந்து ஒரு அணியை உருவாக்கி அதன் மூலம் திமுகவை வீழ்த்த முடியாது. அப்ப இதற்கெல்லாம் ஒரு பொது முகத்தை ஒன்றை உருவாக்கி விட்டால் என்ன செய்யலாம்? இந்த சிதைந்த வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு தலைவர் தேவை, ஒரு பொது முகம் தேவை. அந்த முகம் ரஜினி முகமாக இருக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். அவர் கிட்னியை காப்பாத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டார். அப்ப இதுக்கு அடுத்து விஜய என்ன செஞ்சாங்க? ரிசர்வ்ல வச்சிருந்தாங்க. அதனாலதான் விஜயை மோடி சந்தித்து பேசியது, கோயம்புத்தூர்ல சந்தித்து பேசுகிறார். அதற்கு பின்னால் நெய்வேலியில இருந்தவரை போய் என்ன செய்யறாங்க? அது ரஜினியினுடைய பிரச்சனைக்கு பின்னாடி தான் அது வருது. அவரை போய் தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்த அதிகாரியே கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறிடுறா. எல்லாம் ரவுண்டை கட்டி என்ன செய்யறாங்க? அவரை உட்கார வச்சுக்கிட்டாங்க. நீங்க அவர் வெளியவே போக முடியாது. நீங்க விஜய் நினைச்சாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே சர்க்கார் தலைவா அப்படிங்கிற ஒரு ஆசையை காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்ப இவர் தான் கரெக்டா நமக்கு கிட்னி உருவுற ஆளுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அஜித் இருக்காரு, எல்லாரும் நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கத்தான் செய்தாங்க, மாஸ் லீடர்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க, மக்கள் விரும்பக்கூடிய நடிகர்கள். ஆனா இவரை மட்டும் குறி வச்சு தூக்குனதுக்கு என்ன காரணம்? இவர் அந்த ஆசையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அப்ப இவர் தூக்கு அப்படின்னு சொல்லி இவரை பிராக்கெட் பண்ணாங்க. பிராக்கெட் பண்ணி அவரை கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க? இப்ப விஜய் அப்படிங்கிறவர் பாஜகவினுடைய சூழ்நிலை கைதி, அவ்வளவுதான். அந்த அடிப்பில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய உள்ளடக்கம் என்ன சார்? அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். இந்தியா என்ற நாடே இருக்குமா? இந்தியாவில் அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குமா என்பதை குறித்து நடந்த ஒரு பெரு விவாதம் தான் நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச ஒரு ஆளு, கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்கு உலகத்துல எவனா லீவ் விட்ட வரலாறு இருக்கா சார்? ஒரு வருஷம் லீவ் விட்டாரு விஜய். நாங்க நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க மாட்டோம், சட்டமன்ற ஸ்ட்ரைட்டா நாங்க, எங்களுக்கு என்னது நேரடியா பெட்ரோமாஸ் லைட்டே தான், இந்த பந்தங்கிந்தம்லாம் ஏத்துற வேலையே எங்களுக்கு வேண்டாம். 2026 தான் இலக்கு உங்களுக்கு, இலக்கு அப்படின்னு. அதுக்கு நோக்கம் என்ன? அதுக்கு என்ன நோக்கம்? அப்ப உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மக்கள் பாதிக்கப்படுறதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லையா? கேரளாவை பத்தி அக்கறை இல்லையா? ஆந்திராவை பத்தி, இந்தியாவை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்ப அப்படின்ற கேள்வி வருதுல. இந்தியாவே ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிற பொழுது நான் வரமாட்டேன். ஆனா நான் தமிழ்நாட்டில் மட்டும் வீழ்த்துறதுக்கு வருவேன்னா அதுக்கான அஜெண்டா என்ன? அதுக்கான நோக்கம் என்ன? தமிழ்நாட்டை மட்டும், தமிழ்நாடு தனிநாடா? இல்ல தனிநாடாக நீங்க அதிபரா மாற போறீங்களா? அதே இந்திய ஒன்றியத்தை கட்டுப்பட்டு தானே ஒரு மாநில அரசாங்கத்தை நீங்க நடத்த முடியும். இல்ல நான் இந்தியாவிலிருந்து துண்டித்து தமிழ்நாட்டை தனியாக நடத்த போகிறேன் அப்படின்னு விஜய் சொன்னாரா? சொல்ல முடியுமா அப்படி?